வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரில் சிக்கிய 135 கோடி கட்டுக்கட்டாக பறக்கும் படையினரிடம் சிக்கியிருக்கிறது மக்களே. யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? என்ன காரணத்திற்காக இந்த 135 கோடி கொண்டு செல்லப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த குடி அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேளையிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும், எம்பிக்களும், எம்எல்ஏக்களும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தான் சற்று முன்பு திமுகவுடைய முக்கியமான வேட்பாளர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர வேலையிலே கொண்டு போயிருக்கும்போது அவருடைய காரில் 135 கோடி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் பறக்கும் படையினரால் அதிரடியாக முடக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, KN நேரு அவர்கள்தான் தன்னுடைய காரில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் தன்னுடைய தொகுதியில் வாக்குகளுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் அதிரடியாக பறக்கும் படையினரால் முடக்கப்பட்டிருக்கிறது. அவரை அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் சற்று முன்பு வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா முக்கியமான தொகுதியாக இருக்கிறது KN நேரு தொகுதி. அவரே பார்த்திங்கன்னா தற்போது பல சர்ச்சையில் சிக்கிவிட்டார். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி முக்கியமான அரசியல் அப்டேட்லாம் தொடர்ச்சியாக நமது அரசியல் நியூஸ் சேனலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம்.